மேடம் பிளேஸ் அடிப்பொலியா இருக்குல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு ட்ரிப் வருவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மேடம். நான் இப்படி ஒரு சூப்பர் ட்ரிப்புக்கு வருவேன்னு நானே நினைச்சு பார்க்கல. அது ஏன் மேடம்? கடந்த 25 வருஷத்துல நான் என்ஜாய் பண்ணது லாஸ்ட் 2 months தான் சுவாமி. என்ன சுவாமி எமோஷனல் ஆகிட்டியா என்ன? நான் எமோஷன் ஆகிறேனா? சான்ஸே இல்லை. அப்படி ஒரு ஹார்மோன்ஸே எனக்கு இல்லை. நீ ரொம்ப லக்கி சுவாமி. எனக்கு ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? என்னது? ஒரு தடவையாவது நீ அழுகிறத பார்க்கணும். அதானே பார்த்தேன். ஒருவேளை நிஜமா நடந்துருச்சுன்னா அப்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. லெட்ஸ் see. அதெல்லாம் விடுங்க மேடம். இந்த 2 days தெறிக்க விட போறோம். ம், மேடம் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அஹ், இந்த ட்ரிப்ல நான் சுவாத்தியை ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி? நீர், நிலம், நெருப்பு, பூமி, ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களோட சாட்சியா மேடம் ம், பேசிட்டு இருக்கல. வாங்க. நீயே வா. சோ மச் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட். மேடம் நீர், நிலம், நெருப்பு, இப்பதானே ஆகாயம். அத சொன்னேன். மறுபடியும் பிரேக். மேடம் எமோஷனலா சொல்லிட்டு இருக்கேன் கேளுங்க. சொல்லு. நீர், நிலம், நெருப்பு, பூமி, ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களோட சாட்சியா அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் மேடம். அவ்வளோ பட்ஜெட் இல்லாதனால எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மேடம். அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னா அந்த ப்ரப்போசல் எதுக்கு சுவாமி? சுத்தி செடி இருக்கு, ஒரு பூ எடுத்துட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணு. எல்லார் மாதிரியும் ப்ரப்போஸ் பண்ணா என்ன வித்தியாசம் இருக்கும்? நான் ப்ரப்போஸ் பண்ணா என் லவ் மட்டும் இல்லாம என் எஃபெக்ட்ஸை பார்த்து அவ விழுந்துடணும். அவ்வளவுதான். எப்படி பிளானு? ஏதோ சுமாரா இருக்கு சுவாமி. என்ன இப்படி சொல்லிட்டாங்க?